அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசிக்கு ரொம்ப 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 சிறப்பான கிரகநிலை. லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் சனி பகவான் 3, 6, 11 சனி பகவான் வருவாரையானால் இருப்பாரையானால் அவன் ஒரு ராஜா. ராஜயோகம் 3, 6, 11 இப்போ 11. அந்த 11ஆம் அதிபதியான குரு பகவான் 2 தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில். ரிஷபராசிக்கு சொல்லிட்டே போகலாம், அவ்வளோ நன்மை, அவ்வளோ நன்மை. கிரகங்கள்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குது, ரொம்ப நன்னா இருப்பீங்க. கோடீஸ்வர யோகம் அப்படின்னு, அதான் கோடீஸ்வர யோகம். இப்படி இருந்தால் தான் கோடீஸ்வர யோகம். பல கோடிக்கு அதிபதி ஆகிடுவீங்க. இப்போவே அப்படி தான் இருப்பீங்க. இந்த 2026 அது ஊர்ஜிதப்படுத்துகிற அளவுக்கு வேலையில் பலவித மாற்றங்கள், முன்னேற்றம், டாப்பில் போயிடுவீங்க. வேலையில் இருப்பவர்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. ரொம்ப 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 நன்னா இருப்பீங்க. ஆனால் ஒரு கையெழுத்து போடுறீங்க, அது பல பேருடைய தலையெழுத்தை மாற்ற போடுறதுன்னா யோசித்து போடுங்க. பல பேருக்கு அது நன்மையை செய்யுமானால் கண்ணை மூடின்னு கையெழுத்து போடலாம். பல பேருக்கு தீமையை செய்யுமானால் யோசித்து கையெழுத்து போடுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் என்று சொல்கின்ற பொழுது, குரு பகவான் மே மாதத்தில் எண்டில் கடகராசிக்கு வந்து உச்சப்படுறார், லாபஸ்தானாதிபதி. அப்போ லாபஸ்தானத்தை அவர் பார்க்க போகிறார். லாபஸ்தானத்தை அவர் பார்க்கின்ற பொழுது லாபம் அதிகமாகும், நிம்மதி அதிகமாகும், சந்தோஷம் அதிகமாகும். இப்போ ரிஷபராசிக்கு அதிகமாகும் என்று சொல்கின்ற போது கிரகங்கள் நமக்கு பலவிதமான நன்மையை செய்யும். வருஷ கடைசியில் தான் ராகு கேது பெயர்ச்சி, இப்போ இல்லை, நவம்பரில் தான். அதனால் ராகு கேத்துவாலும் நன்மைகள் ஏற்படும். ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துல கேத்து வந்துடுவார், 9ஆம் இடத்துல ராகு போயிடுவார். இந்த குரு இருக்கிறச்சே ரொம்ப நல்லதெல்லாம் நடக்கணும்னா, குரு மாறினாலும் கெடுதல் நடக்காது. அது ஒரு நல்லது. ரிஷபராசி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நேரம். ரிஷபராசியே பெண் ராசி தான். அந்த ரிஷபராசிக்கு, அந்த ராசியில் உள்ள பெண்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். உடல் நலம் சரியாகும், பண வரவு அதிகமாகும், தன வருமானம், குடும்பத்தில் ஒற்றுமை. பிரிந்து சென்றவர்கள்லாம் வந்து சேர்ந்துருவாங்க. குடும்பத்தில் ஒற்றுமை, ஆடை ஆபரண சேர்க்கை, ஹாப்பியாக இருப்பாங்க. நிறைய ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது, புது புது ட்ரெஸ்ஸை போட்டுன்னு போகிறது, புது புது நகையை போட்டுன்னு போகிறது, புது புது நகை வாங்கிறது. ரொம்ப நாள் ஆசை, இந்த நெக்லஸ் வாங்கணும், இப்போ வாங்கிடுவீங்க. 2026 ஒரு கிஃப்ட் உங்களுக்கு. 2026 சிறப்பு அது. எப்போத்துக்குள்ளே வாங்கிடுவீங்க? மே மாதத்துக்குள்ளேயே வாங்கிடுவீங்க. 2026 மே மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் நினைத்தபடி ஒரு ஆபரணம் சேரும். நிலம் வாங்கும் வாய்ப்பு உண்டு, வீடு கட்டும் வாய்ப்பு உண்டு, திருமணம் செய்யும் வாய்ப்பு உண்டு, குழந்தை பிறக்கும் வாய்ப்பு உண்டு. ரிஷபராசிக்கு பாருங்க, ரொம்ப நாள் குழந்தையே பிறக்கலை, வேண்டாத தெய்வம் இல்லை, போகாத கோவில் இல்லை. இப்பொழுது 2026 மே மாதத்திற்கு முன்பு உங்களுக்கு அதற்கான நல்ல செய்தி வரும். 11 இருக்கிற சனி பகவானும் 2 இருக்கிற குரு பகவானும் உங்களை காப்பாற்ற கடமைப்பட்டவர்கள். இதெல்லாம் உங்களுக்கு அனுபவிக்கிச்சு ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப நாள் வெளிநாடு போகணும் எதிர்பார்த்துன்னு இருக்கோம், வாய்ப்பு கிடைக்கல, இந்த அலுவலக ரீதியாக அனுப்புகிறான்றாங்க, விசாலாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னா ஈஸியாக விசா கிடச்சி, விசாவில் ப்ராப்ளம் இல்லாமல் கிடச்சி கடல் கடந்து போய்விடுவீர்கள். அங்கே போய் நல்லா இருப்பீங்க, குடும்பத்தோடு இருப்பீங்க. அது ஒரு அதிர்ஷ்டம் இல்லையா? தனியாக நீங்கள் போய் குடும்பம் இங்கே இருந்தால் கஷ்டம் இல்லையா? குடும்பத்தோடு ரிஷபராசியில் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. அங்கே போய் சந்தோஷம், நல்ல வேலையில் அமர்ந்து அதற்கான உங்களுக்கு யோகிதாம்சம் வந்துவிடும். வேலை ஆஃபீஸ் மூலமாகவே போயிடுவீங்க. நீங்கள் தனிப்பட்ட முயற்சியில் பண்ணுறவங்களும் போயிடுவாங்க. மாணவ செல்வங்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க, கண்ணும் கருத்துமாக படித்து 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 நல்ல மார்க் வாங்கி அதிக உயரத்துக்கு போயிடுவாங்க. 2026 அதற்கான அறிகுறிகள், கிரகநிலை, தைரியம்,
பலம் வந்துடும். இந்த பலம் வந்துருத்தாலே போதும், பணமும் வந்துவிடும், பலமும் வந்துவிடும். எவ்வளோ உயரத்துக்கு போக முடியுமோ அவ்வளோ உயரத்துக்கு கூட்டு போடுவார். கலைத்துறையை சேர்ந்தவர்கள் ரிஷப ராசி, சுக்கிரனுடைய ஆதிக்கம், சுக்கிரனால் வழிநடத்தப்படுகின்ற ரிஷப ராசிக்காரர்கள். இப்போ இந்த ரிஷப ராசிக்கு என்னடான்னா, கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு இப்போது கோல்டு மெடல் வாங்குற மாதிரி அங்கீகாரம், சிறந்த நடிகர், சிறந்த இசையமைப்பாளர், சிறந்த பின்னணி பாடகர் அப்படின்ற ஒரு கிடைச்சிடும். எத்தனையோ இது இருக்கு இல்லையா, கவர்மெண்ட்டினுடைய இது, அந்த மாதிரி அங்கீகாரம் கிடைக்கும், பேர் புகழ் கிடைக்கும், பிரபல்யம் ஆகிடுவீங்க. ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரு கௌரவம், ஒரு மகிழ்ச்சி, அது மாதிரி கௌரவ நிலை அடைவார்கள். விவசாயிகள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. தான் விளைவிச்ச பொருள் கரும்போ, நெல்லோ, கோதுமையோ எதுவாக இருந்தாலும் தானியங்கள் உற்பத்தி செய்து நல்ல விலைக்கு விற்று சந்தோஷமாயிடுவாங்க. குடும்ப சுபிக்ஷம், பண வருமானம் அதிகமாகும் விவசாயிகளுக்கு. பில்டர்ஸ் ரொம்ப நல்லா இருப்பாங்க. வீடு கட்டுறாங்க, வீடு கட்டி பில்டர்ஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு எந்த தங்கு தடையும் இல்லாமல் எல்லா சர்டிஃபிகேட்டை கட்சி நல்லா கட்டி வீடை கட்டி ஹேண்ட் ஓவர் பண்ண கரெக்ட் டயத்துக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. அது ரிஷபராசியினுடைய பில்டர்ஸுக்கு. குரு பகவான் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகச்சே உங்களுடைய பலன் இன்னும் அதிகமாக போகிறது, உயர்வு இன்னும் அதிகமாகும். உயர்வு, லாபஸ்தானாதிபதி உச்சநிலையில் இருக்குச்சு. எங்கேருந்து பணம் வருதுன்னு டக் டக் டக்குன்னு ஒரு 4 இடத்துலேருந்து வந்து விழும், 10 இடத்துலேருந்து வந்து விழும். யோகம்ன்றது அதான். அப்படியே நிம்மதி, அப்பா அதிகாரங்கள் எல்லாம் வந்து சேர்ந்துடும். அதிகாரத்தில் நம்ம பவர். அந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு சுபிக்ஷத்தை ஏற்படுத்துகின்ற நிலைமை இருக்காங்க. மகாலட்சுமி கோயிலுக்கு போங்க. இந்த மகாலட்சுமி டெம்பிள் வீட்டு பக்கத்தில் எங்கே இருக்கிறோ பெருமாள் கோயில் இருக்கிற தாயார் போய் நல்லா வணங்குங்க. வணங்குகின்ற பொழுது உங்களுக்கு நன்மையில் சிறு பிசிறு இல்லாமல் நன்மை வந்து சேர்ந்துடும், தடங்களே இல்லாமல் வந்துடும். சிறு சிறு உடல்நல பாதிப்பில் இருப்பீர்களானால் கரெக்டாக மருந்து மாத்திரை சாப்பிடுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்குமானால் கரெக்டாக மருந்து மாத்திரை சாப்பிடுங்க. தாய் தந்தையினுடைய அன்பாக இருங்க. அப்பா அம்மா கிட்ட ரொம்ப அன்பாக இருங்க. அவங்களுக்கு என்ன உதவி ஒன்றுமோ செய்யுங்க. பொருளாதார ரீதியாகவும் சரி, மனசாலும் சரி, வாயாலையும் சரி. ரொம்ப கோவப்படாதீங்க. ரிஷபராசியின் தாய் தந்தையர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்படுமானால் அவர்களுக்கான சிகிச்சையை நீங்கள் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிடுங்க. ஒன்று வாயால் கோவப்பட்டு பேசுகின்ற பொழுது உங்கள் ஜாதகத்தில் மாத்திருஸ்தானத்தில் இருக்கிற கேத்து தலைவலியை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப நன்னா இருக்கேன்னு சொல்லச்சு மைனஸை எடுத்து காட்டணும் இல்லையா. சங்கடகிரஸ்தத்தினை பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. மாதத்தில் ஒரு நாள் பௌர்ணமியிலே 4ஆம் நாள் சங்கடகிரஸ்தத்தை அன்னைக்கு பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை தாயாரை போய் வணங்குங்க. தாயார்னா மகாலட்சுமி தான் தாயார், பெருமாள் கோயிலில் இருக்கிற தாயார். 106 திவ்யதேசத்தில் எத்தனையோ தாயார் இருக்காங்க. அதே மாதிரி திவ்யதேசமே இல்லைன்னா கூட பெருமாள் கோயில் இருக்கிற தாயாரை போய் சேவிங்க, ரொம்ப நன்னா இருப்பீங்க. உங்களுக்கு வேலையில் பெரிய பதவி உயர்வு கிடைத்து சிறப்பானவங்க, சொந்த வீடு அமையும், சொந்த வாகனம் அமையும், திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் ஏற்படும். இப்போ இதெல்லாம் விட வேறு என்ன வேணும்னு சொல்லுங்கள் ரிஷபராசிக்கு. 2026 பிரமாதமாக இருப்பீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம்.